வெல்கம் டு Jassimplecooking. இன்றைக்கி நாம் அவல் வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹல்வா பண்ணுறதுக்காக நம்ம வந்து முதல்ல தேங்காய் பால் எடுத்துடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் இதை வந்து பிழிஞ்சு பால் எடுத்துடலாம். இப்போ பிழிஞ்சு பால் எடுத்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் வந்து மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இது வந்து மறுபடியும் பிழிஞ்சு பால் எடுத்துடலாம். நான் வந்து 2 தடவையும் தேங்காய் அரைச்சி ஒரே பாத்திரத்தில் தான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக வந்து எடுத்து வைக்க வேண்டாம். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் வந்து வெல்லத்தை உரிக்கிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம் இருக்குது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். வெல்லம் வந்து மெல்ட் ஆகி வரணும், பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதித்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான சூடில் இது வந்து வறுத்துடலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்கிற தேவையில்லை. இப்போ இது வந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது இது வந்து நல்லா ஆறிடுச்சு. கையில் வச்சு இப்படின்னு நொறுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். இப்போ நாம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா அவலையும் வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இது வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது மறுபடியும் ஒரு தடவை நல்லா அரித்து சேர்த்துக்கோங்க. முதல்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை வந்து சேர்த்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா பாலையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கட்டிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக்ஸி ஜாரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஹல்வா பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்து வறுபட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை வந்து நல்லா அலசினதுக்கப்புறமா அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷம் போல் இருக்குது. இது வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து இப்போ இதில் அரிச்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மொத்தம் 25 நிமிஷம் போல் இருக்குது. இது வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மொத்தம் 35 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மொத்தம் 45 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓரங்களெல்லாம் வந்து நம்ம சேர்த்தா தேங்காய் பால் உள்ள எண்ணெய், அதுக்கப்புறமா நெய் இதெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ நாம் இதை வந்து ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதோட ஓரங்களை வந்து எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது வந்து நாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹல்வா வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.